அம்மா என்னடி குடு குடுன்னு எங்க ஓடி போய் இப்ப என்ன வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க? பக்கத்து வீட்டுல சாமி கும்பிட்டாங்க, ஆடி மாசம்ல கூழ் ஊத்துனாங்களா, அதை கூப்பிட்டாங்க, அதுக்குதான் போயிட்டு வந்தேன். அப்படி சமையல் எல்லாம் விட்டு ஓடி போன? என்ன கூப்பிடுறாங்கல்ல சாமிக்கு, சாமிக்காக நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாமிக்காக தான் கூழ் எல்லாம் வருஷத்துல ஒரு தடவை கிடைக்குது. இது கூழ், இது தெரியாதா? ஆமா, இது கீரை பொரியல். ஓகே, இது வந்து அவங்க இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு இதுதான் வெறும் காய் போட்டு வெஜிடபிள் குழம்பு தான் பண்ணிருக்காங்க. கருவாட்டு குழம்பு இல்ல? கருவாட்டு குழம்பு இல்லையா? சரி சரி, என்ஜாய். கூழ் குடிக்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது எப்படி தெரியுமா? வா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இங்க பாரு, கூழ டம்ளர்ல அது பாருமா பச்சை கலர்ல, அதுதான் சாமியோடைய இது, அம்மனுடைய அருள்வாக்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு அருள். ஓகேவா? வேப்பல கிடைச்சிச்சு. அவங்க சயின்டிஸ்ட் கிட் மாமுன்னு அப்பப்போ நிரூபிக்கிற பாத்தியா? ஆத்தா அருள் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஆமா, அது எல்லாம் கிடைக்கணும். எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கீரைய அது மேல போட்டுடணும். பரவாயில்ல, வடிவேல் சொல்ற மாதிரி தான், தோசை மேல போடுற மாதிரி போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த குழம்பெல்லாம் எடுத்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லா கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பூன்ல ஒரே ஒரு கலக்கிட்டு குடிக்கணும். அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்படி லேசா குடி. உனக்குன்னா ஓகேவா? சமையல் எல்லாம் விட்டு ஓடி போய் வாங்கி வந்தியா? இப்ப குடிக்க போறேன். குடி, என்ஜாய். கூழ் தான் கொடுத்தாங்க, அப்படியே அம்மனாவே மாறிட்டதா ஒரு நினைப்பு உனக்கு. பொசிஷன்ல உட்கார்ந்துக்கிட்டு